மாசோ டெக் டிப்ஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்கள் கண்ட்ரோலரை வைஃபையுடன் இணைப்பதற்கான 3 வழிகளை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். முதலில் ஒரு நிலையான வைஃபை நெட்வொர்க்குடன் எவ்வாறு இணைக்கிறது, பின்னர் ஒரு நிலையான ஐபி இணைப்பை எவ்வாறு அமைப்பது, இறுதியாக உங்கள் சொந்த மாசோ வைஃபை நெட்வொர்க்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை காண்பிப்போம். தொடங்குவோம். நிலையான வைஃபை நெட்வொர்க்குடன் இணைத்தல். உங்கள் மாசோ கண்ட்ரோலரை ஆன் செய்யவும். திரையின் மேல் வலது புறத்தில் வைஃபை பட்டனை நீங்கள் காண்பீர்கள். இதை F2, F3 மற்றும் F6 பக்கங்களில் காணலாம். இந்த பட்டன் நிலை காட்டியாகவும் செயல்படுகிறது. வைஃபை அமைப்புகளை திறக்க அதை தட்டவும். உங்கள் நெட்வொர்க் பெயரை அது உள்ளபடியே உள்ளிடவும். எழுத்து வகை மற்றும் சிறப்பு எழுத்துக்களில் கவனம் செலுத்தவும். பின்னர் உங்கள் பாதுகாப்பு விசையை தட்டச்சு செய்து கனெக்ட் என்பதை அழுத்தவும். கனெக்ட் பட்டனுக்கு மேலே நிலைப்புலங்களை நீங்கள் காண்பீர்கள். நெட்வொர்க்கிற்கு நிலை துண்டிக்கப்பட்டது, இணைக்கப்படுகிறது, ஐபி முகவரி பெறப்படுகிறது மற்றும் இறுதியாக இணைக்கப்பட்டது என மாறும். எனது பணிமனைக்கு நிலை துண்டிக்கப்பட்டது, இணைக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது மற்றும் பின்னர் இணைக்கப்பட்டது என்று காண்பிக்கும். உங்கள் நெட்வொர்க் இணைக்கப்பட்டதும் திரையின் மேல் வலதுபுறத்தில் உள்ள வைஃபை காட்டி பட்டன் ஆரஞ்சு நிறமாக மாறும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் உங்கள் மாசோவை ஆன் செய்யும் போது அது தானாகவே மீண்டும் இணையும். மேலும் இணைப்பை உறுதிப்படுத்த பட்டன் ஆரஞ்சு நிறமாக மாறும். வைஃபை அமைப்புகள் திரையை மூட எக்ஸிட் என்பதை அழுத்தவும். நிலையான ஐபி முகவரியுடன் இணைத்தல். நீங்கள் ஒரு நிலையான ஐபியை பயன்படுத்த வேண்டுமென்றால் வைஃபை பட்டனை அழுத்தி வைஃபை அமைப்புகளை திறக்கவும். நிலையான ஐபி முகவரிக்கு அடுத்துள்ள பெட்டியை டிக் செய்யவும். பின்னர் உங்கள் ஐபி முகவரி, சப்நெட் மாஸ்க் மற்றும் இயல்புநிலை கேட்வேயை உள்ளிடவும். அமைப்புகளை சேமித்து செயல்படுத்த கனெக்ட் என்பதை அழுத்தவும். உங்கள் சொந்த மாசோ வைஃபை நெட்வொர்க்கை உருவாக்குதல். மாசோ கண்ட்ரோலர்கள் அவற்றின் சொந்த வைஃபை நெட்வொர்க்கையும் வழங்க முடியும். இதை செயல்படுத்த வைஃபை அமைப்புகளை திறந்து மேக் மை மாசோ நெட்வொர்க்கை டிக் செய்யவும். தனித்துவமான நெட்வொர்க் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடவும். பின்னர் எனேபிள் என்பதை அழுத்தவும். நெட்வொர்க் நிலை செயல்படுத்தப்படவில்லை என்பதிலிருந்து நெட்வொர்க் தயார் என மாறும். இந்த பயன்முறையை பயன்படுத்தும் போது இணைய இணைப்பு இல்லாததால் எனது பணிமனை துண்டிக்கப்பட்டே இருக்கும். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு நிலையான நெட்வொர்க்கில் இணைந்தாலும், நிலையான ஐபியை அமைத்தாலும் அல்லது உங்கள் சொந்தத்தை உருவாக்கினாலும் உங்கள் மாசோ கண்ட்ரோலர் வைஃபை மூலம் இணைய தயாராக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால், இது போன்ற கூடுதல் வீடியோக்களை பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். இதன் மூலம் புதிய மாசோ டெக் டிப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கப்படும்.